ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக தோசைக்கு ஊற வைக்கிற அரிசியும் வேர்க்கடலையும் நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்து அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம நார்மலாக அடை தோசை இல்லைன்னா நார்மலாக அரிசி போட்டு தோசை சுடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வெறும் அரிசி மட்டும் போட்டு கூடவே ஒரு 1/4 பங்கு அளவு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை நம்ம அதையோடு சேர்த்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சினா போதும். நம்ம அப்படியே அரைச்சி அப்போவே நம்ம சுட்டுடலாம். இப்போ நான் வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து பணியாரமாகவும் சுட்டு தரலாம், இல்லை தோசையாகவும் சுட்டு தரலாம். நைட்டு டின்னருக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நமக்கு அப்படிங்கிற போது பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா மாவு அரைக்கும் போதே இதில் 2 வரமிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. வரமிளகா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகா வந்து காரம் கம்மியாக போட்டு அரைச்சிக்கோங்க. இதே வந்து நம்ம தோசையாகவும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தான் நம்ம அரைச்சதும் சுட்டு எடுக்கிறோம். ரொம்பவே நல்லா வருது. புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அரைச்ச உடனே அப்போவே சுட்டு தரலாங்க. ஊறிஇருந்தால் போதும். நமக்கு ஊறுற டைம் மட்டும்தான் நமக்கு வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து தோசை சுட்டு காட்டுறேன். தோசை நல்லா மெலிசாக ஊற்றி சுட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லை மொத்தமாக சுட்டிங்கனாலும் அது கூட சட்னி வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து தோசை வேகிற டைமில் சைட் பை சைடு என்ன பண்ணுறேன்னா பச்சையாக காரம் சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து டக்குன்னு போய் மிக்சியில் 4 வெங்காயம், 4 வரமிளகா, புளி, உப்பு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சட்னிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடி தூளாக இருக்கும். இதே வந்து குழந்தைங்களுக்கு இதில் கருப்பட்டி சீவி போட்டு சுடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பை பாய்.